growth செக்மெண்ட்ல லார்ஜ் அண்ட் மிட் கேப்பை கவர் பண்ற மாதிரி 2 ஃபண்ட்ல எஸ்ஐபி பண்றேன். ஃபர்ஸ்ட் ஃபண்ட் லார்ஜ் மிட் கேப் 250 இண்டெக்ஸ் ஃபண்ட். செகண்ட் ஃபிளெக்ஸி கேப் ஃபண்ட். இந்த ஃபிளெக்ஸி கேப் ஃபண்டை நீங்க வேல்யூ ஃபண்ட்ல கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் இங்க growth ஸ்கீம்ல ஆட் பண்ணியிருக்கேன். செகண்ட் growth ஸ்கீம்ல மிட் கேப்பை கவர் பண்றதுக்கு ஒரு மிட் கேப் ஃபண்ட்ல எஸ்ஐபி பண்ணியிருக்கேன். தேர்ட் growth செக்மெண்ட்ல ஸ்மால் கேப்பை கவர் பண்றதுக்கு ஒரு ஸ்மால் கேப் ஃபண்ட்ல எஸ்ஐபி பண்றேன். இந்த ஃபண்ட் எல்லாமே ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட். தென் ஃபைனலா இந்த 3 ஸ்கீமையும் ஈக்குவலா இன்வெஸ்ட் பண்ற மாதிரி ஒரு மல்டி கேப் ஃபண்ட்லையும் எஸ்ஐபி பண்றேன். ஸோ டோட்டலா growth ஸ்கீம்ல 5 ஃபண்ட்ஸ்ல எஸ்ஐபி பண்றேன். அதுல ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட், பேலன்ஸ் 4 ஃபண்டும் ஆக்டிவ் ஃபண்ட். நெக்ஸ்ட் வேல்யூ தீமை பார்க்கலாம். வேல்யூ தீம்ல லார்ஜ் கேப்பை கவர் பண்றதுக்கு ஒரு ஆக்டிவ் வேல்யூ ஃபண்ட்ல எஸ்ஐபி பண்றேன். செகண்ட் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்பை கவர் பண்ற மாதிரி எந்த ஃபண்டும் கிடையாது. ஸோ இந்த கேட்டகரியை கவர் பண்றதுக்கு நிப்டி 500 வேல்யூ 50 இண்டெக்ஸ் ஃபண்ட்ல எஸ்ஐபி பண்றேன். நெக்ஸ்ட் மொமெண்டம் ஸ்கீமை கவர் பண்றதுக்கு லார்ஜ் கேப்ல நிப்டி 200 மொமெண்டம் 30 இண்டெக்ஸ் ஃபண்ட்ல எஸ்ஐபி பண்றேன். செகண்ட் மிட் கேப்பை கவர் பண்றதுக்கு மிட் கேப் 150 மொமெண்டம் 50 இண்டெக்ஸ் ஃபண்ட்ல எஸ்ஐபி பண்றேன். தேர்ட் ஸ்மால் கேப்பை கவர் பண்றதுக்கு நிப்டி மிட் ஸ்மால் கேப் 400 மொமெண்டம் குவாலிட்டி இண்டெக்ஸ் ஃபண்ட்ல எஸ்ஐபி பண்றேன். இந்த ஃபண்ட் வேல்யூ பிளஸ் மொமெண்டம் ரெண்டுமே கவர் பண்ணிரும்.